உங்கள் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியுடைய 3 ஜாக்பாட்டுகள் என்னென்ன? விருச்சிக ராசிக்காரர்கள், என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை இந்த உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு இட்டு சென்ற ஒரே ஆட்கள் யார் என்றால் அது விருச்சிக ராசிக்காரர்கள் என்றால் மிகையாகாது. உங்களுக்காக ஒரு சங்கம் தொடங்கி நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். விருச்சிக ராசிக்காரர்கள் நலவாழ்வு சங்கம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு தலைவர் போஸ்ட் வைக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். வகையில் நீங்கள் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். இதோட அன்பு கோரிக்கை. இந்த உலகம் முழுக்க இருக்க விருச்சிக ராசிக்காரர்களை பிறந்ததிலிருந்து பார்க்கின்ற ஒரு ஆள் எனும் அடிப்படையிலே உங்களுக்கு கடந்த 10 வருடமாக ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுங்கிறதுனால உங்களுக்கு தைரியத்தோடு அது அதிகாரத்தோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். 5லே சனி பகவான் வந்திருக்கிறார். 4ஆம் இடத்து சனி பகவான் 5க்கு வருகிறார். பிருந்தா 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகஸ்தானம்னா என்ன? யோகம். யோகம்னா என்ன? எல்லா யோகமும் தான். ஒரு யோகம் 2 யோகம்லாம் கிடையாது. திருமண யோகம், மகிழ்ச்சி யோகம், சந்தோஷ யோகம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அஷ்டலக்ஷ்மிகள்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி எல்லா லக்ஷ்மியும் வரக்கூடிய ஒரு இடம் என்ன? இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகத்திலே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தட்டுக்கு ஆளே கிடையாது. 5க்கு வந்துட்டாருங்க, சும்மா கிடையாது. இது என்ன செய்யணும்னு தெரியல. போன வர பணம் வேற என்ன திடீர்னு இன்னைக்கு காலிலேருந்து 3 லட்சம் சம்பாதிச்சிட்டேனே, இப்போ என்ன செய்யறது இல்லையே அப்படிங்கிற மாதிரி திடீர்னு நான் சொல்லுவேன். இப்போ கூட கிண்டல் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். பேக்கரி டெவலப் பண்ணேன், ஒரே பண்ணு வேணும், பஜ்ஜி வேணும்னு ஒரே போனா இருக்கு. அந்த மாதிரி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்ஜாய் யுவர் லைஃப், என்ஜாய் யுவர் ஒர்க் ஃபர்ஸ்ட். நிறைய பேர் சொல்லுவீங்க, டீம் லீடர் ஒரே ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காரு, இந்த ஆளுக்கு வேறு வேலையே கிடையாது, என்ன ஒரு ஆளை செலெக்ஷன் பண்ணி எங்கிட்டே தான் வருவான் அப்படிங்கிற மாதிரி. நல்லா பண்ணுறதுனால தான் அவர் உங்களை கேட்டுட்ருக்காரு. ஒரு நெறியாளர் என்னன்னா எங்கிட்டே கேட்டுட்டு இருக்கு, நல்லா பண்ணுறதுனால தான் கேட்குறாங்க. ஒரு டைரக்டர் நல்லா பண்ணுறதுனால தான் கேட்குறாங்க. எதை நீங்கள் உங்களுக்கு கண்டினியூஸாக புக் ஆகிட்டே இருக்கு, பெருமைப்படுங்க, அது உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம். அப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் 5ஆம் இடம் என்பது பந்தயம். அந்த இடத்துல சனி பகவான் வந்திருக்கார். கண்டினியூஸ் கமிட்மெண்ட்லேயே இருக்க போறீங்க. என்ஜாய் யுவர் கமிட்மெண்ட். நான் ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சும்மா இருந்தால் இது பைத்தியம் முடிச்சிடும் மனசு. சும்மா மட்டும் இருக்காதீங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது வீடு வாங்க போறீங்க. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை மடியில் வந்து பிறப்பார். ஒரு சத்புத்திர சந்தான பிராப்தி என்பது உங்களுக்கு ஏற்படும். 5ஆம் இடத்திலே இருக்கிற சனி 7 பார்க்கிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் வந்தால் கன்னி ராசிக்கு அப்புறம் அடுத்து உங்களுக்கு தான் காதல் வரப்போகிறது. காதல் ஆசை யாரை விட்டதோ அதெல்லாம் அப்போ ஸ்டைல் சார். நீங்கள் இந்த பதிவை போன தடவை சொல்லிட்டீங்க. ஆமாம், எஸ், அது சனி பயிற்சி வரதுக்கு முன்னாடி சனி திரும்ப ஜாக்பாட்டில் உங்களுக்கு அடுத்த பலன் ஏற்படுது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாத அடுத்த லெவல் போயிட்டீங்க. அடடா, வாங்க அப்படியே வாங்க. அதுக்கப்புறம் பொதுவாக ஒன்றா நடக்கும். ஒரு பாட்டு சுந்தரி நீயும் அடுத்த பாட்டு. அப்படி வாங்க அப்படியே வாங்க. எதுக்கு போட்டு வாங்க அப்படியே வாங்க, வரிசையாக வாங்க. அப்படியே பின்னாடி கடைசியாக ஒரு கட்டத்தில் அதை விடுங்க, அடுத்த வருஷம் பதிவில் பார்ப்போம். இப்போ தானே லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அதுக்குள்ளேயே எதுக்கு? நான்லாம் வீடு வரை உறவு பாடிட்டு இருக்கேன். அப்போ யோசிச்சு பாருங்க. ஐயோ, எல்லாம் ஓப்பனிங் எல்லாம் இப்படி தப்பா இருக்கும். நம்ம வினோத்து கூட கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி இப்படிதான் சுற்றிட்டு இருந்தான். ஸோ இப்போ 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது புதுசாக காதல் வந்துருச்சு. நீங்கள் மேஜர் ஆயிட்டீங்க. அப்போது என்ன ஆகுது? 7ங்கிறது புதிய இன்னோவேஷன்ஸ் தருது. எல்லாம் சூப்பர். அப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? லாபம் அப்படியே விளையாட போகுது. சூப்பரா 7ஆம் இடத்தை பார்த்து காதல் வந்ததை போலவே லாபம். என்ன லாபம்? இது வரைக்கும் நம்ம கம்பெனி சம்பாதிச்சதுனா சம்பாத்தியமே இல்லடா, இப்போ நம்ம இந்த ஐடியாலஜி படிப்போனா நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும், நல்ல ஐடியா கிடைச்சிருக்கடா அப்படிங்கிறது. ஒருத்தர் உங்களை ஏமாத்தினா கூட பரவாயில்ல, நான் என்னுடைய நான் சொல்றதை மனசுல வச்சுக்கோங்க. ஒரு ஆள் உங்களை ஏமாத்திட்டு போனா கூட நீங்க அதுக்காக வருத்தப்படாதீங்க. அவன் உங்களுக்கு என்னமோ சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான். அதில் இருக்கிற லெசன் எடுத்துக்கங்க. சதுரங்க வேட்டையில் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஏமாத்தினா அது உங்களுக்கு குருன்னு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான். 11ஆம் இடத்தை சனி பகவான் இது வரைக்கும் நீங்கள் லைஃப்பில் தோத்ததெல்லாம் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி ஜெயிக்கணுங்கிறது கண்டுபிடிச்சிருவீங்க. ஜெயிக்கிறவன்ட்ட கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவன் ஜெயிக்கிற பெருமையாக பேசிட்டு இருப்பான். தோக்கிறவனை போய் கேட்டு பாருங்க, அவன் எப்படிலாம் தோத்தங்கிற கதையை சொல்லுவான். அந்த கதை தான் உங்கள் வெற்றிக்கான கதை. ஸோ அப்போ 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து இனி எங்கெல்லாம் விழுந்தீங்களோ அங்கெல்லாம் இழப்பறீங்க. ஜாக்பாட் நம்பர் 2. இது வரைக்கும் என் டைமை எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருப்பேன் சார், இனிமையாவது நான் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஜாக்பாட் நம்பர் 3 ரன்னிங் மணி. 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். ரன்னிங் மணி. நான் அடிக்கடி சொல்வேன், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி எது இல்லைனாலும் பரவாயில்ல, விட்டமின் எம் இருந்தால் இது எல்லா விட்டமினையும் ஊற்றி போட்டு ஏற்றிக்கலாம், ஒன்றும் ஆகாது. விட்டமின் எம் இல்லைன்னா இது அத்தனையும் இருந்து கூட வேஸ்ட் தான், யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த உலகத்தில் பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு. நான் சொல்லும் போது உங்களுக்கு கசப்பாக இருக்கும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பொருளாதாரத்தில் நீங்கள் வெல்த்தி ஆயிட்டீங்கன்னா மணி இஸ் அல்டிமேட். மணி எல்லாம் பண்ணும். அந்த மணி தான் எல்லா விஷயமும். உங்கள் அப்பா அம்மா நல்லா பார்த்து மணி வேணும் சார், என் வைஃபுக்கு பட்டுப்பட மணி வேணும்,
எல்லாத்துக்கும் பணம் வேணும். அந்த பணத்தை சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பணவரவு உங்களுக்கு தன்னால் ஏற்பட போகிறது. ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 11 பார்த்துட்டார், இந்த பக்கம் இதை பார்த்துட்டார். ஒரே சந்தோஷம்தான். 3 ஜாக்பாட். ஒன்று சொத்து சேரப்போகிறது, ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு சொத்து சேரலைன்னா பாருங்க, அப்படி சேரப்போகுது. இந்த பக்கம் 11 பார்த்துட்டீங்க, லாபம் வரப்போகுது, ரன்னிங் பண்ணி வரப்போகுது, ஒரே ஜாலியாக இருப்பீங்க. சுவாமிஜி, உங்கள் இதயத்தில் இடப்பக்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படி சனியை வெல்லலாம்? அதோடைய ரகசியங்கள் என்னென்ன? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் என்று சொன்னாலே ஜில்லுன்னு ஆயிடுது மனசு. காரணம் என்ன அப்படின்னா, உலகத்துல இருக்கிற ஒரே விருச்சிக ராசிக்கார ஜோதிடர் நான் மட்டும்தான். உங்களுக்கெல்லாம் நீங்க உலகில் எங்க சென்றாலும் சரி, அமெரிக்கா போங்கோ, ஆப்பிரிக்கா போங்கோ, எக்கடைக்குன்னா போங்கோ, அங்கேருந்து ஃபோன் பண்ண வேண்டியது எனக்கு மட்டும்தான். நீங்கள் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். ஸோ உங்களுக்காகவே பிரத்யேகமாக நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். 5ஆம் இடத்திலே சனி பகவான் வந்திருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். த மாஸ். நான் ஜெயிப்பேன் எனக்கு தெரியும், ஆனால் நான் ஜெயிக்கணும்னா நீ வேணும். வா கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் நயன்தாரா சொல்கிற மாதிரி தான் சனி பகவானை பார்த்து நீங்கள் சொல்ல போகிறீங்க, நான் ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் ஜெயிக்கணும்னா நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி சனியே ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு சுற்றுற ஆட்கள் நீங்களாம். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், சனியை ஜில்லுன்னு வச்சுக்கிட்டா போதும், வர ஒன்றும் பண்ண வேணாம். நிறைய எவ்வளோ முடியுதோ, தண்ணீர் பந்தல் எவ்வளோக்குள்ள முடியுதோ, மோர் பந்தல் எவ்வளோக்குள்ள முடியுதோ, இந்த சம்மரை எடுத்துக்கோங்க. கரெக்டாக நம்ம மிஸ்டர் சனி மார்ச்சில் வராரு, யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் ஏப்ரல் மே எங்கே பார்த்தாலும் நீங்கள் மக்களுக்கு அன்னதானங்கள் மாதிரி தண்ணீர் தானம் எவ்வளோக்குள்ளோ. அது என்ன, குருவினுடைய வீட்டில் இருப்பதால், 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம் என்பதால் பெரும்பாலும் பிள்ளை கல்விகள் இதுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. ஏதேனும் ஆதரவற்ற குழந்தைகள் இருந்தால் தேடி உதவுங்கள். ஆதரவற்ற வாத்தியார் யாராவது இருந்தார், பழைய காலத்து வாத்தியார், அவர் இதாக ஹெச்எம்மாக இருந்தார், ஒரு காலத்தில் நல்லா இருந்தார், இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கார், அந்த வாத்தியாருக்கு உதவி பண்ணுங்கள். வாத்தியாருக்கு உதவி பண்ணுறது வாத்தியார்னா நான் ஸ்கூல் டீச்சர், உங்களுடைய காலேஜ் டீச்சர், லெக்சரர், அவருக்கு ஏதாவது வஸ்திரம் எடுத்து கொடுத்து அவர் வணங்குறது சிறப்பு. அப்படி இல்லைன்னா அவருக்கு ஃபிசிக்கலாக ஒரு ஜிபே பண்ணுறது அதை விட சிறப்பு. ஸோ இப்போ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இதை சனி பகவானை குருவினுடைய அம்சமாக பார்க்க வேண்டும். குருவினுடைய கோயில்கள் இதை பெரும்பாலும் நான் சொல்ல அப்படியே கேளுங்க. சனினா என்ன, விருச்சிக ராசிக்காரர்கள் போகிற வீட்டு பக்கத்துலேயே ஒரு மயானம் இருக்கும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். விருச்சிக ராசிக்காரர்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு மயானம் எப்பயுமே அவங்க கூட டச்சிலே இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஃபனரலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அப்போ ஏன்னா குரு உங்கள் கூடவே இருக்காருங்கிறதுனால. குரு 5ஆம் இடத்துல இருக்கார். குருன்னா யார்? சித்தர். அப்போ சித்தர் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளணும். சித்தர் சமாதிகள், ஜீவ சமாதிகள் சிதிலமடைந்திருந்தால் அதற்கு உதவி செய்யணும். சிம்பிள், அவ்வளோதான். ஸோ சித்தர் சமாதிகள், ஜீவ சமாதிகளுக்கு நீங்கள் சென்று அங்கே ஏதேனும் சிதிலமடைந்திருந்தால், சிதிலமடைகிறதுனா என்ன, சித்தர் சமாதி உடஞ்சிருக்கும் அல்லது பெயிண்ட் இல்லாமல் இருக்கும், அதுக்கு ஏதேனும் உதவி செஞ்சிங்கன்னா, அல்லது பட்டினத்தார்னு பேரில் பட்டினத்தார் டீ மட்டும் மிஸ் ஆகிருக்கும், பெயிண்டிங் பண்ணி தரணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் குருமுகமாக குருவுக்கு செய்வது சனிக்கு செய்வதற்கு சமம். ஏன்னா 5ஆம் இடத்துல அவர் தான் வந்திருக்கிறார். பணரல் போன்ற விஷயங்கள் பெரும்பாலும் நீங்கள் 5ஆம் இடத்துக்கு குரு என்பதால் பிள்ளைகளுக்கு உதவி செய்றீங்க, அதான் சொன்னேன். அதே மாதிரி ஸ்கூல்ஸில் நீங்கள் ஸ்கூலில் பெல் இல்லாத ஸ்கூலுக்கு பெல் வாங்கி கொடுங்க. ரொம்ப பெரிய பரிகாரம் சனியை பொறுத்த வரைக்கும். சனினா பெல்லு. அதுபோல் ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு பெல்லு மணி அடிக்கிறதுக்கு ஹெல்ப்பு, உடஞ்சி போனது, கோயில் ஆலய மணி வாங்கி தர்றது, சின்ன மணி கண்டாமணி வாங்கி தந்தாலும் சரி, அல்லது பெரிய மணி டும் மணி வாங்கி தந்தாலும் சரி, உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் பெரும்பாலும் இதை செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு. சனிகிட்டேருந்து பெரிய பிரீத்தி கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரங்க பக்கத்துல நீர்நிலைகள் இருக்கும். நான் அடிக்கடி சொன்னேன், சனிக்கு ரொம்ப பிடிச்சது நீர்நிலைகளை கிளீன் பண்ணுறது, மட் கிளீனிங், அதாவது சாக்கடை கிளீனிங், அது பண்ணுறது சனிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் தெப்போற்சவம்னு பேர். சுவாமி என்ன பண்ணுவோம், போட்டிங் மாதிரி போவார். ஒவ்வொரு கோயில்லையும் அங்கே இருக்கிற தெப்ப குளத்தில் போட்டிங் போவார் அங்கே இருக்கிற சுவாமி. அந்த போட்டிங் போகிறதுக்கு உற்சவருக்கு பணம் கொடுங்க, உற்சவருக்கு உதவி செய்யுங்க. போட்டிங் போகிறதுக்கு போட்டுக்காரனுக்கு பணம் கொடுங்க. அந்த மாதிரி சம்திங் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த தெப்போற்சவத்துக்கு உதவினீங்கன்னா இட் வில் பி மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல் டு யூ. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சனியை கண்ட்ரோல் பண்ணலாம். பெரும்பாலும் விருச்சிகம் என்றாலே கவுண்டிங் தான். விருச்சிக ராசிக்காரர்கள் உட்காந்து எழுத ஆரம்பிங்க. ராமஜெயம் 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 ராமஜெயம், உட்காந்து ராமஜெயம் எழுதுங்க. ராம் 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 எழுத உங்களுக்கு சனினால் வரப்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே உங்களை ஒன்றும். நீங்கள் பொதுவாக எல்லாரையும் நம்பி ஏமாந்து போகிற ஒரு கேரக்டர் யாருன்னா அது நீங்கள் தான். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனிலாம் சொல்கிறாங்களா, அது மாதிரி இந்த 4ஆம் இடத்துல இருந்தால் இந்த நாய் பேயெல்லாம் ஒம்பழுத்துட்டு போகும். 4ஆம் இடத்துல இருந்தால் என்னை கம்பெனியில் நிம்மதியாக இருக்க மாட்டேங்கிறாங்க சார்,
பக்கத்து டிபார்ட்மெண்ட் டீம் லீடர் அவன் என்ன வந்து திட்டு போகிறான் சார். ஏன் பாஸ் என்ன திட்டினா கூட பரவாயில்ல. இது என்ன இது சார், இதுக்கு ஆபீஸா சார், இது ஆபீஸா, இது கஸ்டமர் கேர் சென்டர் சார், ஏன் திட்டுறானே தெரிய மாட்டேங்குது சார் அப்படிங்கிற மாதிரி பல பேரோட நிலைமை இப்படி தான். நம்ம ஆபீஸே கிடையாது. நம்ம பாஸ் திட்டு வாங்குறதுக்காக நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன பண்ணுவார், பெரிய போடுவார், என்னடா படிக்க மாட்டியா, அவர் 2 அடி அடிப்பார். சின்ன குழந்தையா இருந்தால் எத்தனை பேர்ட்டு அடி வாங்கணும். நம்ம அக்கா அடிப்பாங்க, சித்தி அடிப்பாங்க, என்ன தப்பு பண்ணாலும் வரமுறையாக நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் அடிப்பாங்க. நம்ம அப்பா அம்மானு ஒரு பேருக்கு தான். ஆனால் நம்ம அதிகமாக அடி வாங்கினதே இவங்கள்ட்ட தான். அந்த மாதிரி தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சனி அடிக்கிறாரோ இல்லையோ என்ன, எல்லாரும் உங்களை எதாவது பண்ணும். இந்த டார்ச்சர் சரியாகும். முதல்ல ஆஃபீஸ் போனால் தனியாக எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கை வந்துடும். 4ஆம் இடத்து சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். நண்பர்களே, இதை விட ஒரு சிறந்த நேரம் எதுவும் இல்லை. 5ஆம் இடத்து சனி பகவான் என்ன தருகிறார்? சொத்துக்களை தருகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன். 5ல் சனி பகவான் வரும்போது சொத்தா சேர்த்த போறீங்க. என்ன சேர்த்துறதுன்னு தெரியல. இப்போ நம்ம என்ன வாங்குறது? நீங்களே ஃபோன் பண்ணி எதையாவது ஒன்று வாங்கணும். என்னன்னு பாரு, இங்கே எடுத்து போயிட்டு சம்பந்தாஸ் கன்னியாகுமரியில் அந்த கடல் சேர்ற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் வாங்கலாம். ஏன் அங்கே ஏன்டா போய் வாங்குற? அவன் எதையாவது ஒன்று வாங்கணும் இப்போ நான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வாங்கணுங்கிற எண்ணம் வந்துடும். வாழ்க்கையினுடைய அடித்த நிலை பிருந்தா. இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா ஒரு பர்மனன்ட் ஜாபுக்கு போகணும், ஒரு நிலை. அப்புறம் எனக்கு ஒரு குழந்தை வரணும், அதுக்கு சொத்து சேர்த்தணும், இது ஒரு நிலை. அப்படியே அது வளரும். எனக்குன்னு ஒரு வீடு வேணும், அது அடுத்த நிலை. ஒன்றுன்னா மனிதன் தன்னை தானே சரி செய்ய ஆரம்பிச்சுக்கிறான். எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின், மைக்ரோ ஓவன்லாம் வேணும். என் முன்னாடி கூட மைக்ரோ ஓவன் வச்சுருக்கா. ஆனால் அது எதுக்கு வச்சுருக்கான்னு எனக்கு 15 வருஷமாக தெரில. அது சும்மா தான் இருக்குது. ஸோ அப்போது நமக்கு காப்பிக்கே கஷ்டம். இதில் நம்ம எங்கே பஜ்ஜிலாம் சாப்பிட்றது அந்த மாதிரி. ஏன்னா அவன் வயசாகிடுச்சு, சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டான். அவன் மேலே தப்பு இல்லை. ஸோ அப்போது 4ஆம் இடத்துல இப்படிலாம் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா சுகபோகங்கள் நிறையா இப்போ 5ஆம் இடத்துல சொத்து சேர்த்தும் போது வீட்டுக்கான திங்ஸ், வீட்டுக்கான பொருட்கள், வீட்டுக்கான விஷயங்களை தாண்டி இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஆள் ஆகிட்டீங்க. புதுசாக இன்னொரு வீடு வாங்கணும். எப்படி குறிச்சி வீடு தான் சொன்னேன். இன்னொரு வீடு வாங்கணும்னு சொன்னேன். இதை பற்றி இந்த வீடுன்னு ஆரம்பிக்கும் போதே உடனே வந்துடுறீங்க. இன்னொரு வீடு வாங்கணும், அப்புறம் புதுசாக இடம் வாங்கணும். அப்படி வாங்க. திருத்தணி பக்கத்திலே ஒரு மாந்தோப்பின் அருகினிலே ஒரு 2 ஏக்கர் இடம். நீங்கள் குடும்பத்தோட வாரத்துக்கு ஒரு தடவை மாங்காய்லாம் சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஃப்ளாட் வாங்கணுமா, வாடகை கூட்டமா, சம்பாத்தியம், கௌரவமாக இருங்க. இவனுங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. இப்படி தான் நானும் போய் ஏமாந்தேன். அதனால தான் சொல்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாராவது ஒருத்தர் எதையாவது ஒன்று சொல்லும்போது அது நமக்கு தெரிஞ்ச இடமான்னு பார்த்து வாங்குங்க. நிறைய பேர் விழுப்புரத்தில் இடம் வாங்கி போட்டு சேலத்தில் உட்காந்துருக்கான். அங்கே யாரோ அதில் கூடியிருக்காங்க. நம்ம இடம் வாங்கினது நம்ம இருக்கிறதுக்கு. ஸோ அதை தயவுசெய்து இதுதான் குழப்பம். ஏன்னா சனி என்ன ஆகும்னா 5ஆம் இடத்துல இருக்கும்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையாக. லிட்டிகேஷன் ஏன்னா 1000 தான் இருந்தாலும் அவன் சனி. லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இருந்தால் வாங்காதீங்க. முன்னாடி ஒரு புறம்போக்கு இடம் முன்னாடி இருக்குது சார், அப்படி வளைச்சி போட்டு ஒரு காம்பவுண்டை கட்டி விட்டோம்னா பின்னாடி கைது பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அப்போது இவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க. இப்போ வாங்கிட்டீங்கன்னா பிற்காலத்தில் ஏரிப்பாக்கம்ங்கிறது நீர்ப்பாக்கத்தில் மாற்றி அப்படியே உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நடக்காது. அது கண்டிப்பாக இடிச்சு போட்டுருவாங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. இந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. சர்டிஃபிகேட்லாம் பட்டாலேருந்து அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இருந்தால் வாங்க, இல்லை வாங்காதீங்க. அதே மாதிரி 80% கையில் காசு வச்சுக்கோங்க, 20% பேங்க் லோனில் போங்க. விருச்சிகராசிக்காரர்கள் அதை மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. 4ஆம் இடத்துல ராகு இன்னும் அங்கேயே தான் வெயிட்டிங்கில் இருக்கார். உங்களுக்காக தான் காத்திருக்கார். 4ஆம் இடத்து ராகுவை பார்ப்பீங்க நீங்கள். 5ஆம் இடத்து சனி பகவான் 5, 6, 7 பார்க்குறாரு. 7 என்ன தெரியுமா இருந்தால் 7 லவ். விருச்சிகராசிக்காரர்களுக்கு காதல் வரப்போகிறது, கல்யாணம் ஆக போகிறது. கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை. நீங்கள் கனடா போகணும், ஐரோப்பா போகணும், எல்லாம் சார். இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் 11 பார்க்குறார், 2 பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்குறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 2 பார்க்குறார். உங்களுக்கு வேறு எவனுமே பணம் தர வேணாம், சனி தருவார் பணம். சார் பல நேரங்களில் சனி மாதிரி ரவுடி பாய்ஸை நம்பிட்டு போகலாம். மை ரவுடி பேபி அப்படிங்கிற மாதிரி சனி பகவானை நம்பிட்டு போகலாம். ஏன்னா அவனுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. ஐயா என்னையா உன்னையெல்லாம் ஒரு பெரிய ஆள், நீ கைவிட்டி பற்றியா அப்படின்னா அவன் கெத்துக்காகவே உங்களை பணக்காரன் ஆக்குவான். யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் த சேம் ஃப்ரம் குரு, யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் த சேம் ஃப்ரம் சுக்கராச்சாரியார். ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட், என்ன பண்ணுறது, சிஓஓ அப்ரூவ் பண்ணல அப்படின்றான். இவருக்கு அப்படிலாம் ஏய் என் பையன் காசு வரணும் கூட, டே பேங்க் காசு கொடு அப்படி சொல்லி காசு கொடுப்பார்.
நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா நடந்தா நல்லா இருக்கும். நடக்கணும் தானே. அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவோம், 4ஆம் இடத்துல ராகு உங்களுக்கு ரெடியா இருக்கான். பழைய எக்ஸு பழைய கமலெல்லாம் ஃபோன் பண்ணுவா. ஃபோன் பண்ணா என்ன பண்ணும், எம்மா என்ன பொழப்பா பார்க்க விடுமா ப்ளீஸ், நம்ம அப்புறம் பேசிக்கலாம் ஒரு 2.5 வருஷம் கழிச்சு. ஏற்கனவே உனக்கு 45 வயசுடா, 2.5 வருஷம் கழிச்சு எப்போ பேசுவேன், பேசுகிறப்போ பேசிக்கலாம், நான் இப்போ பிழைக்கிற நேரம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரும். டிஸ்ட்ராக்ட் ஆனீங்க பொழப்பு போயிடும், சொத்தெல்லாம் போயிடும். சனிக்கு ஒரு 2 குணம் இருக்குது. சனி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா தூக்கி விடுறதும் அவர் தான், இந்த சேட்டையெல்லாம் பண்ணால் கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விடுறதும் அவர் தான். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? 100க்கு 200 மார்க். யோகஸ்தானத்தில் சனி இருக்கிறார், இதுக்கு மேலே ஆப்ஷனே கிடையாது. கரெக்டாக ஒய்ஃப்கிட்ட மட்டும் பேசி, ஹஸ்பண்ட்டை மட்டும் பேசிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.